வீடியோல நாம எப்படி ChatGPTயும் N8யும் லிங்க் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். ஸோ நீங்க ஆல்ரெடி ChatGPT வந்து உங்க மெயில டிராஃப்ட் பண்றதுக்கு நீங்க யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ டிராஃப்ட் பண்ணிட்டு அதை தூக்கி காப்பி பண்ணி நீங்க மெயில்ல வந்துட்டு கம்போஸ் பண்ணிட்டு நீங்க வந்து சென்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஆனா N8 யூஸ் பண்றதுனால நீங்க ChatGPTல ஒரு மெயில் நீங்க டிராஃப்ட் கிரியேட் பண்றீங்கல்ல, ஜஸ்ட் ஒரு கன்ஃபார்ம் பட்டன் கிளிக் பண்ணா டைரக்டா அதை வந்துட்டு மெயிலே சென்ட் பண்ணிடலாம். நீங்க வந்து மெயிலுக்கே போக தேவையில்ல. ஜஸ்ட் ChatGPTல கான்வர்சேஷன் பண்ணாலே போதும். ஸோ அதை தான் எப்படி அப்படிங்கிறது வந்து இந்த வீடியோல நம்ம கவர் பண்ண போறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் ஆல்ரெடி வந்துட்டு ஒரு N8 மாஸ்டர் கிளாஸ்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ நாங்கள் போட்டிருக்கோம். ஸோ அது வந்துட்டு ஃபார் அப்சல்யூட் பிகினர்ஸ். ஸோ வந்து N8 என்னென்ன தெரிஞ்சுக்கணும், ஆட்டோமேஷனை பற்றி ஒரு ஐடியா எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக அதை வந்து நான் செக் அவுட் பண்ணி பாருங்க நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ அதை வந்துட்டு செக் பண்ணி பாருங்கள், எங்களோட யூடியூப் சேனல் இருக்குது. ஸோ அதில் வந்துட்டு கோர்ஸுக்கான நியூஸ் லெட்டரும் பார்த்தீங்கன்னா நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ வந்துட்டு உங்களுக்கு சப்போஸ் கோர்ஸ் எப்போ நாங்கள் ரிலீஸ் பண்ணும்போது அது உங்களுக்கு நோட்டிஃபை ஆகணும்னா அந்த ஜி ஃபார்மை நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். நாங்கள் வந்து உங்களை நோட்டிஃபை பண்ணுறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ வீடியோக்குள்ளார போய் நம்ம எப்படி ஆக்சுவலி இதை பில்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இதை வந்துட்டு நம்ம டெவலப் பண்ணியிருக்க சாம்பிள் கஸ்டம் ஜிபிடி வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நாங்கள் டெவலப் பண்ணியிருக்க ஜிபிடி. இதில் வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்டார்டர் இருக்குது. ஸோ அதை நான் கொடுத்துட்றேன். எனக்கு வந்து ஒரு மெயில் சென்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நான் கொடுத்துருக்கேன். ஸோ வந்துட்டு ரெசிபியன் நேம், இமெயில் அட்ரஸ், கண்டென்ட் அப்படிங்கிறது வந்து கேட்குது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா வந்துட்டு நேம் வந்து ஃபோர்ஜு, மெயில் அட்ரஸ் வந்துட்டு forgemain.business@gmail.com. அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு டிராஃப்ட் தான் மீன்ஸ் என்கிட்ட டிராஃப்ட்லாம் கிடையாது, நீ ஏன் கண்டென்ட் எழுதிக்கோன்னு நான் சொல்ல போகிறேன். ஸோ ரைட் அப் எ டிராஃப்ட் ஆன் வாட் இஸ் N8 அப்படிங்கிற மாதிரி நான் கொடுக்க போகிறேன். ஸோ இது அதுவே வந்து டிராஃப்ட் கிரியேட் பண்ணி ப்ராப்பராக கொடுத்துரும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஹை ஃபோர்ஜ் அப்படிங்கிறது நம்ம ஆஸ் எக்ஸ்பெக்டட் கொடுத்துட்டு ஒரு கண்டென்ட் எழுதிட்டு பெஸ்ட் ரிகார்ட்ஸ் 4J அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருச்சு. ஸோ ஓகே, நான் இப்போ வந்து எஸ் அப்படின்னு சொல்லி நான் தட்டுறேன். வந்துட்டு ஏன்னா மெயில் நீ அனுப்பிடு அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். ஸோ இது வந்து நம்ம என்ன பண்ண போதுன்னா மெயில் வந்துட்டு எங்களோட பர்டிகுலர் N8 விபிஎஸ்ல ஹோஸ்ட் ஆகிருக்கு. ஸோ அதுக்கிட்ட வந்துட்டு டாக் பண்ணி வந்துட்டு அந்த மெயிலை சென்ட் பண்ண போது ஓகே ஒரு மெயில் ஹஸ் பீன் சக்ஸஸ்ஃபுல்லி சென்ட். அவ்வளோதான், ஜஸ்ட் சிம்பிள். நீங்கள் வந்து ஒரு மெயில் சென்ட் பண்ணியாச்சு. இது வந்து நம்ம மெயில் சென்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ வந்து நான் இங்கே ரீலோட் பண்ணி பார்த்துக்கிறேன். ஓகே மெயிலும் போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி வருது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டைமுக்கு தான் நம்மளுக்கு சென்ட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து இப்போ தான் வந்துட்டு அதே கண்டென்ட் தான் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இட் இஸ் ஜஸ்ட் சிம்பிள். ஸோ நீங்கள் வந்துட்டு மெயில் போய் நீங்கள் கம்போஸ் பண்ணி நீங்கள் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்கிற ஒரு நெசசிட்டி கூட கிடையாது. ஏன்னா நீங்கள் வந்து இப்போ ChatGPTல ஃபுல்லாக நீங்கள் லெவரேஜ் எடுத்தாச்சு. ஸோ வாங்க இதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ நம்ம கிரியேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு டிஸ்க்ளைமர் நான் கொடுத்துட்றேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் அவைலபிள் ஃபார் ஃப்ரீ டயர். ஸோ ChatGPTல வந்துட்டு நீங்கள் எதர் ஒரு பெய்டு சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கணும். ஏன்னா அவங்களுக்கு மட்டும்தான் வந்துட்டு இந்த கிரியேட் ஜிபிடிஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனே எனேபிள் ஆகிருக்கும். ஸோ இது வந்து உங்களோட டாஸ்க் பார்லேயே வந்துட்டு போயிட்டு எக்ஸ்ப்ளோர் ஜிபிடிஸ் கொடுத்தீங்கன்னா நீங்கள் நிறைய ஜிபிடிஸ் நீங்கள் ட்ரை அவுட் பண்ணி பார்த்துருக்கலாம். ஆல்ரெடி கேன்வா அந்த மாதிரி நிறையா ட்ரஸ்டட் பீப்புள் வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு ஜிபிடிஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பிளேஸில் தான் போய் நாமளும் வந்துட்டு ஜிபிடிஸ் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஆப்ஷன் வந்துட்டு நார்மலாக வந்துட்டு இட் இஸ் நாட் அவைலபிள் ஃபார் ஃப்ரீ டயர். ஃப்ரீ டயர் வந்து யூஸ் பண்ணலாம் ஜிபிடி, பட் தே cannot கிரியேட். அதெல்லாம் இன்னொரு டிஸ்க்ளைமர் நான் என்ன சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு டேட்டா ப்ரைவசி வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படுது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பிஸ்னஸ் பிளானுக்கு ஆப்ட் பண்ணிக்கோங்க. இண்டிவிஜுவல் பிளான்ஸ் ஆப்ட் பண்ணிங்கன்னா ப்ளஸ் பிளானில் இருக்கிற உங்களோட டேட்டாவை எல்லாத்தையுமே வந்து உங்கள் ட்ரைனிங்காக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து உங்களோட பாலிசிலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓப்பன்ஏஐல. ஸோ இது வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு டேட்டா ப்ரைவசி உங்களுக்கு மஸ்ட் அப்படின்னா நீங்கள் வந்து பிஸ்னஸ் பிளான் ஆப்ட் பண்ணிக்கோங்க. சரி ஓகே, சரி வாங்க நம்ம வந்துட்டு இது எப்படி நம்ம கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்துட்டு இன்னொரு கஸ்டம் ஜிபிடி வந்துட்டு இருக்கு. ஸோ அது வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த N8 ChatGPTயோட வெப்புக் இன்டிகிரேஷன் பண்ணுறதுக்குன்னே ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ வந்துட்டு இந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ வந்துட்டு ஜஸ்ட் இங்கே ஸ்டார்டர் மெசேஜ் இருக்குது. ஸோ அதை நான் கிளிக் பண்ண போகிறேன். இந்த மாதிரி எனக்கு வந்துட்டு ஒரு ஸ்கீமா கிரியேட் பண்ணி தா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது என்ன சொல்லுதுன்னா வந்துட்டு உங்கள் N8 வந்துட்டு இந்த ஃபைனல் ஐடி இல்லாமல் எனக்கு வந்துட்டு உங்களோட பேஸ் யூஆர்எல் மட்டும் தா அப்படிங்கிற மாதிரி கேட்குது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா என்னோட க்ளவுடில் டிப்ளை ஆகிருக்கிற என்னோட N8 போயிட்டு ஒரு சாம்பிள் ஒர்க் ஃப்ளோ கிரியேட் பண்ணிக்கிட்டேன். நான் வந்து ஃபஸ்ட் ஸ்டெப் கிரியேட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா ஜஸ்ட் இந்த ஃபஸ்ட் ஸ்டெப் நீங்கள் கிரியேட் பண்ணிவிட்டு இந்த பட்டனில் போயிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா வெப் ஹூக் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு டைப் இன் பண்ண போகிறேன். வெப் ஹூக் அப்படின்னு சொல்லி நான் டைப் இன் பண்ண போகிறேன். டைப் இன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு யூஆர்எல் வரும். ஸோ வந்துட்டு ப்ரொடக்ஷன் யூஆர்எல்லே நான் இப்போ செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லை இப்போ டெஸ்ட் யூஆர்எல் கூட இட்ஸ் ஃபைன். ஸோ வந்து நான் ப்ரொடக்ஷன் யூஆர்எல் ஓகே நான் வந்து டெஸ்ட் யூஆர்எல் இப்போ எடுத்துக்கிறேன். ஸோ டெஸ்ட் யூஆர்எல் நான் செலக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறேன்னா இங்கே வந்துட்டு இதை பேஸ்ட் இன் பண்ண போகிறேன். பேஸ்ட் இன் பண்ணிவிட்டு இந்த ஃபைனலாக இருக்கிற ஐடியா மட்டும் நான் ரிமூவ் பண்ண போகிறேன். ஐடியா ரிமூவ் பண்ணிவிட்டு இதை நான் கொடுக்க போகிறேன். ஏன்னா அதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ கேட்டிருக்கு.
ஓகே. ஸோ இத நம்ம ப்ரொவைட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்குன்னா வந்துட்டு, இத வந்துட்டு போஸ்ட் மெத்தடுக்கு நீ செட் பண்ணணும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்கு. ஓகே. நான் போஸ்ட் மெத்தடுக்கு செட் பண்ணிடுறேன். போஸ்ட் மெத்தட் செட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து அது என்ன சொல்லுதுன்னா, உங்களோட யூனிக் ஐடிய வந்து அது கேட்குது. இப்போ நம்ம அந்த டெலீட் பண்ண ஒரு ஐடி இருக்கு பார்த்தீங்களா? அதான் கேட்டிருக்கு. ஸோ நான் திருப்பி போய் இத நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ணிட்டு, திருப்பி வந்து நம்மளோட ஜிபிடில வந்துட்டு பேஸ்ட் பண்ணிட்டு அந்த ஒரு பர்ட்டிகுலர் ஐடியை மட்டும் நான் ப்ரொவைட் பண்ணுறேன். ஓகே. இந்த ஐடி ப்ரொவைட் பண்ணியாச்சு. ஓகே. இதுதான் உங்களோட ஐடி. இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும், உங்களோட ஃபீல்ட்ஸு இதெல்லாமே வந்துட்டு மென்ஷன் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கு. ஸோ வாட் இஸ் த ஆக்ஷன், வாட் இஸ் த ஃபீல்ட்ஸு, என்ன டைப்பு, அதுங்கிறது எல்லாத்தையுமே டிஃபைன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருச்சு. ஸோ அதை வந்து நம்ம இப்போ ட்ரை அவுட் பண்ணி பார்க்கலாம். ஸோ எனக்கு வந்து என்ன பண்ணணும்னா வந்துட்டு ஆக்ஷன் நேம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்க போகிறது வந்துட்டு என்னன்னா வந்துட்டு சென்ட் மெயில்ஸ் அப்படிங்கிறது என்னோட ஆக்ஷன். ஃபீல்ஸ் வந்துட்டு நான் என்ன சொல்ல போகிறேன்னா, எனக்கு வந்து என்னென்னு கரெக்டாக தெரியாது. ஆனால் நான் வந்துட்டு அதுக்கிட்ட ஒரு கான்வர்சேஷனாகவே பேசிடுறேன். ஐ வாண்ட் டு சென்ட் அ மெயில். ஸோ கலெக்ட் மெயில் ஐடி, மெயில் கண்டென்ட் அண்ட் மெயில் சப்ஜெக்ட் அப்படிங்கிற மாதிரி 3 திங்ஸ் நான் சொல்லிடுறேன். அடுத்து வந்துட்டு மேக் ஆல் ஆஃப் தெம் ரெக்வயர்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு மேபி ஆல் ஆஃப் தெம் ஆர் ஸ்ட்ரிங் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிடுறேன். ஓகே. அவ்வளோதான். இதை நான் கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்துட்டு ஒரு ஸ்கீமா வந்து ஜெனரேட் பண்ணி தரும். ஓகே. இதுதான் வந்து நீங்கள் என்ஐடியில் யூஸ் பண்ண போகிற ஸ்கீமா அப்படின்னு அது சொல்லிருச்சு. ஓகே. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த ஸ்கீமா இங்கே இருக்கட்டும். மெயில் ஐடி, கண்டென்ட், சப்ஜெக்ட் இது 3மே ஜெனரேட் ஆகி கொடுத்துருச்சு. இந்த ஸ்கீமாவில் பார்த்தீங்கன்னாலும் வந்துட்டு இது எல்லாமே கொடுத்துருக்கு. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், இன்னொரு ஒன் மோர் ஸ்டெப்பாக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வந்துட்டு ப்ரொவைடு a description for the இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ வந்துட்டு ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ ப்ரொவைட் டிஸ்கிரிப்ஷன் ஃபார் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஸ் வெல் அப்படிங்கிற மாதிரி நான் கொடுக்க போகிறேன். ஸோ வந்துட்டு எதுக்குன்னா வந்துட்டு எக்ஸாக்டாக அதுக்கு வந்துட்டு இது வந்துட்டு மெயில் ஐடி தான் அப்படிங்கிற மாதிரி அது தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு என்ஷூர் பண்ணுறதுக்காக நான் அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ இதுதான் சப்ஜெக்ட், பாடி, அப்புறம் ரெசிபியன்ஸ், இமெயில் அட்ரஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம கிளியராக கொடுத்தாச்சு. ஓகே. இப்போ நம்மளோட ஸ்கீமா ரெடி. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் எக்ஸ்ப்ளோர் ஜிபிடிஸில் போயிட்டு நான் கிரியேட் பண்ணியிருந்தேன் பார்த்தீங்களா? ஸோ அங்கே வந்துட்டு நான் கிரியேட் ஆப்ஷன் கொடுக்க போகிறேன். ஸோ கிரியேட் பண்ண இந்த மாதிரி தான் வந்துட்டு வரும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஸோ சாம்பிள் டெமோ அப்படின்னு சொல்லி நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். இங்கேயும் வந்துட்டு டெமோ அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நான் இப்போதைக்கு எதுவும் நான் கொடுக்க போகிறது கிடையாது. ஸ்ட்ரெயிட்டாக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வந்துட்டு, இப்போ நம்ம டெமோ நேமு அது மாதிரி கொடுத்துட்டோம். அடுத்து வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் இப்போதைக்கு நம்ம ஃபில் பண்ண போகிறது கிடையாது. டைரெக்டாக ஆக்ஷன்ஸ் நீங்கள் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ ஆக்ஷன்ஸில் வந்து கிரியேட் நியூ ஆக்ஷன் அப்படின்னு சொல்லி நான் கிளிக் பண்ண போகிறேன். ஸோ கிரியேட் நியூ ஆக்ஷன் அப்படின்னு சொல்லி நான் கிளிக் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து அந்த ஸ்கீமா ஜெனரேட் ஆகிருக்கு பார்த்தீங்களா? அந்த ஸ்கீமா வந்துட்டு இது பண்ணுறதுக்காக வந்து நம்மளுக்கு ஒரு ஆப்ஷன் தரும். ஸோ இதில் தான் வந்து நம்மளோட என்ஐடியும் இதையும் நம்ம லிங்க் பண்ணுற ஒரு ஆப்ஷனே வரும். ஸோ அத்தன்டிகேஷனும் இருக்குது. நான் அதை இப்போ கவர் பண்ண போகிறது கிடையாது. ஸ்கீமா மட்டும் தான் இப்போ நான் செக் பண்ணி நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே போய் இந்த ஸ்கீமா அப்படியே டைரெக்டாக காப்பி பண்ணி இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிடலாம். அவ்வளோதான். ஸோ இது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, போஸ்ட் மெத்தடெல்லாம் செட் ஆயிருச்சு. இதுதான் வந்து நம்மளோட ஐடி, போஸ்ட் மெத்தடு, இதுதான் வந்து ஆக்ஷனு, இதெல்லாமே நம்மளுக்கு செட் ஆயிருச்சு. எல்லாமே ஃபில் ஆயிருச்சு. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளோட என்ஐடனுக்கு போயிட்டு இப்போ நம்ம டெஸ்ட்டு தான் கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்ட்டு தான் கொடுத்துருக்கோம். அப்படிங்கிறதுனால லிசன் ஃபார் டெஸ்ட் ஈவெண்ட்டு நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ லிசன் ஃபார் டெஸ்ட் ஈவெண்ட்டும் கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இங்கே வந்துட்டு நான் வந்துட்டு டெஸ்ட் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்க போகிறேன். ஸோ டெஸ்ட் கொடுத்தா என்ன ஆகுதுன்னா வந்துட்டு, இந்த ஒரு பர்டிகுலர் ஏபிஐ வந்து நீங்கள் கால் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சொல்லியிருக்கு. இது வந்து டீபக்கில் வந்து என்ன கொடுத்துருக்குன்னா, இந்த எக்ஸாம்பிள் ஏதோ வர மாதிரி கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் ஒரு மெயில் கண்டென்ட், ஒரு சப்ஜெக்ட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கு. ஸோ இப்போ நான் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா, அந்த ஒரு பர்டிகுலர் இதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். ஸோ என்ன இருக்குது, சம் எரர் வந்திருக்கு. என்ன இருக்குன்னா வந்துட்டு வெப்புக் இஸ் நாட் கரண்ட்லி ரெஜிஸ்டர், யூ நீட் டு கிளிக் த டெஸ்ட் ஒர்க் ஃப்ளோ அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஓகே, நம்மளோட ரெஜிஸ்டர் வந்து இப்போ இல்லை அப்படின்னு வருது. ஏன் அப்படி இல்லைன்னா, ஓகே ஆக்சுவலாக வந்துருச்சு, மேபி சம் இஷ்யூ. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க அதே கண்டென்ட் தான் பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ஸோ இது மூலியமாக என்ன ஆயிருக்குன்னா, நம்ம சாட் ஜிபிடிலேருந்து டைரெக்டாக இங்கே வந்துட்டு இன்புட் எடுக்கிற மாதிரி நம்ம பண்ணியாச்சு. ஸோ என்ன பண்ணலாம்னா, இப்போ நம்ம வந்துட்டு இதை பேஸ் பண்ணி இங்கே ஒரு பர்டிகுலர் ஒர்க் ஃப்ளோ ரெடி பண்ணிடலாம். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதை வந்து பின் பண்ணிட போகிறேன். பின் பண்ணிவிட்டு நான் வந்து ஜிமெயில்னு டைப் பண்ண போகிறேன். ஸோ ஜிமெயில் டைப் பண்ணி, ஸோ ஜிமெயிலில் வந்து சென்ட் மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்க போகிறேன். ஸோ சென்ட் மெசேஜில் கொடுத்துட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணி மெயிலை அப்படியே ட்ராக் இன் பண்ணி டூவில் கொடுத்துட்டலாம். அடுத்து வந்துட்டு சப்ஜெக்டை வந்து அப்படியே ட்ராக் பண்ணி சப்ஜெக்டில் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் வந்து கண்டென்ட்டை ட்ராக் பண்ணி மெசேஜில் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு ஆஸ் யூஷுவல் இம்பார்ட்டண்ட்டாக என்ஐடன் அட்ரிபியூஷன் இருக்கும், அதை ஆஃப் பண்ணிடலாம். முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இங்கே வந்து ரெஸ்பாண்ட் இமீடியட்லேயே ரெஸ்பாண்ட் டு வெப்புக்குன்னு மாற்றிட்டு நான் இங்கே வந்துட்டு
ரெஸ்பாண்ட் டு வெப் ஹூக்னு ஒரு நோடு இருக்கும். ஸோ அதை கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் ஐட்டமே ரெஸ்பாண்ட் கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி நான் கொடுத்து நான் சேவ் பண்ண போகிறேன். சேவ் பண்ணிவிட்டு இதை அன்பின் பண்ணிவிட்டு நான் லிசன் ஃபார் டெஸ்ட் ஈவெண்ட் கொடுக்க போகிறேன். ஸோ லிசன் ஃபார் டெஸ்ட் ஈவெண்ட் கொடுத்தோன்னா இது வந்து வெயிட்டிங்கில் இருக்குது. ஸோ இப்போ போய் நான் திருப்பி நான் இங்கே வந்து செக் பண்ணி பார்க்கலாம் வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து திருப்பி வந்துட்டு சென்ட் அ மெயில் அப்படிங்கிற மாதிரி நான் கொடுக்குறேன். ஸோ சென்ட் அ மெயில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்ததுக்கப்புறம் வந்துட்டு வந்திருக்கு. இது வந்துட்டு சும்மா ஒரு சாம்பிள் ஏதோ ஒரு மெயில் கொடுத்துருக்கு. ஸோ நான் கன்ஃபார்ம் கொடுத்துட்றேன். கன்ஃபார்ம் கொடுத்ததுக்கப்புறம் என்னென்னா இது இட் இஸ் டாக்கிங் டு N8N. அதுக்கப்புறம் வந்துட்டு இட் ஷுட் சென்ட் அ மெயில். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன். ஸோ வந்து ஆக்சுவலாக வந்து இந்த மெயில் வந்து ஃபெயில் ஆயிரும் மோஸ்ட்டாக. ஏன்னா வந்துட்டு திஸ் பர்டிகுலர் மெயில் ஐடி வந்து வேலிடு கிடையாது. அதனால் வந்து மோஸ்ட்டாக அது வந்துட்டு ஃபெயில் ஆயிரும். ஸோ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இங்கே வந்து வந்துருச்சு. ஓகே, இது வந்து ஃபஸ்ட் ஸ்டெப் மட்டும் கொடுத்துருக்கிறதுனால இது வந்து நம்ம இதை எக்ஸிக்யூட் பண்ணோம்னா இட் வில் கெட் ஓவர். ஸோ வந்துட்டு நம்ம இங்கே போய் பார்த்தோம்னா இட் ஷுட் கெட் ஓவர். ஓகே, மேபி வந்துட்டு இது வந்து எரர் ஏன் த்ரோ பண்ணுது அப்படின்னா வந்து டெஸ்டிங்கில் இருக்கிறதுனால தான். மேபி நம்ம ஒன் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ வந்துட்டு இந்த வெப்புக் டெஸ்ட்னு இருக்குது பார்த்தீங்களா, வெப்புக் டெஸ்ட்டை வந்துட்டு வெப்புக் அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணலாம். வெப்புக் டெஸ்ட்டை வந்து நீங்கள் வெப்புக்காக மாற்றினீங்கன்னா என்ன சேஞ்ச் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் யூஆர்எலுக்கு நீங்கள் மாற்றிடுறீங்க. ஸோ அதுதான் சேஞ்சு. ஸோ என்ன பண்ணலாம்னா சேவ் கொடுத்துட்டு ஆக்டிவ் பண்ணிடலாம். ஆக்டிவ் பண்ணிட்டு எக்ஸிக்யூஷன்ஸில் போய் வருதா அப்படிங்கிற மாதிரி நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ மேபி அது வந்து இஷ்யூ ரிசால்வ் பண்ணுதா அப்படிங்கிறது நம்ம செக் பண்ணலாம். ஸோ நான் டெஸ்ட்டுன்னு கொடுக்க போகிறேன். ஸோ டெஸ்ட்டுன்னு கொடுத்ததுக்கப்புறம் வந்து திருப்பி ஒரு மெயில் வந்து நம்மளுக்கு சென்ட் பண்ணும். ஸோ கன்ஃபார்ம் நான் கொடுத்துட்றேன். ஸோ சம் சாம்பிள் கண்டென்ட் தான் இருக்கும். ஸோ இட் இஸ் டாக்கிங் டு த இது. ஸோ மெயில் ஹஸ் பீன் சக்ஸஸ்ஃபுல்லி சென்ட் அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு. ஸோ வந்து சம் ரேண்டம் மெயில் வந்து சென்ட் ஆயிருக்கும். பட் அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காது. ஏன்னா வந்துட்டு இந்த மெயில் ஒன்று இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ வந்து எக்ஸிக்யூஷன்ஸில் போய் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ எக்ஸிக்யூஷன்ஸில் வந்துட்டு கடைசியாக இந்த எக்ஸிக்யூஷன் தான் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு எக்ஸிக்யூஷன் வந்திருக்கு. ஸோ இதில் செக் பண்ணி பார்த்தோம்னா ஆஸ் எக்ஸ்பெக்டட் வந்துட்டு என்ன வந்து இன்புட் வந்திருக்கு, இந்த tested.example.com இது வந்திருக்கு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. இதெல்லாம் ப்ராப்பராக வந்திருக்கு. ஸோ வந்து மெயில் சென்ட் ஆயிடுச்சு, சென்ட் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணி பார்க்க போகிறோம்னா இந்த ஒரு பர்டிகுலர் இதை வந்து நம்ம கிரியேட் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான். வந்து எல்லாமே ப்ராப்பராக தான் ஒர்க் ஆகுதுங்கிற மாதிரி நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தாச்சு. நான் என்ன பண்ணலாம்னா கிரியேட் நான் கொடுத்துட்றேன். கிரியேட் வந்து ஒன்லி வித் மீ, நான் எல்லாத்துக்கும் கொடுக்க போகிறது கிடையாதுங்கிறதுனால நான் ஒன்லி வித் மீ அப்படிங்கிற மாதிரி நான் கிரியேட் பண்ணி சேவ் பண்ண போகிறேன். சேவ் பண்ணிவிட்டு வியூ ஜிபிடி நான் கொடுக்க போகிறேன். ஸோ வியூ ஜிபிடியில் சாம்பிள் டெமோ இப்போ நான் கிரியேட் பண்ண பேரில் தான் பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வந்துட்டு ரைட் மீ எ மெயில் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்ல போகிறேன். ஸோ வந்துட்டு என்ன ரெஸ்பான்ஸ் கொடுக்குது, ஓகே நீ யாருக்கு அனுப்பணும், எதுக்கு அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி டோன் இதெல்லாம் கேட்குது. பட் அவ்வளோ நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா வந்துட்டு சென்ட் அ மெயில் டு forgeminds.business@gmail.com அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு த கண்டென்ட் will be on their latest N8N master class அப்படின்னு சொல்லி நான் போட போகிறேன். ஸோ அவ்வளவுதான். keep their name as forge. அவ்வளோதான், சிம்பிள். இவ்வளோ தான் நான் கொடுக்க போகிறேன். இதை வந்துட்டு என்ன பண்ணுது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இதுதான் வந்துட்டு பேசிக்காக இது இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கு. யுனைடெட் மாஸ்டர் கிளாஸ் அவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் வந்துட்டு எஸ் அப்படிங்கிற மாதிரி நான் கிளிக் பண்ண போகிறேன். ஸோ இப்போ எஸ் கொடுத்ததுக்கப்புறம் டாக்கிங் டு கனெக்டர் வந்து ஓகே நம்மளுக்கு வந்து இந்த ஒரு பர்டிகுலர் இதை நம்ம சென்ட் பண்ணுறது அவங்க கேட்டிருக்காங்க, சென்ட் பண்ணவா அப்படிங்கிற மாதிரி கன்ஃபர்மேஷன் கேட்கும். கன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கப்புறம் அது வந்து மெயிலை சென்ட் பண்ணிடும். ஸோ வந்து மெயில் சக்ஸஸ்ஃபுல்லி சென்ட்னு சொல்லி நம்மளுக்கு வரணும். ஓகே, மெயில் சக்ஸஸ்ஃபுல்லி சென்ட்னு மாதிரி வந்துருச்சு. நம்ம இங்கே செக் பண்ணி பார்க்கலாம் வந்து மெயில் சக்ஸஸ்ஃபுல்லி வந்துருச்சா அப்படின்னு. ஓகே, இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக ஒரு மெயில் வந்திருக்கு, அப்ரிஷியேஷன் ஃபார் தர் மாஸ்டர் கிளாஸ். அவ்வளோதாங்க, சிம்பிள். ஒரு 10 மினிட்ஸ்குள்ளாரையே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு ஜிபிடி கஸ்டம் ஜிபிடி வந்து நீங்கள் கிரியேட் பண்ணி அதில் வந்துட்டு உங்கள் மெயிலை சென்ட் பண்ணுறதே ஆட்டோமேட் பண்ணியாச்சு. அதுவும் சாட் ஜிபிடிலே நீங்கள் எங்கே வந்து மெயிலை எழுதுவீங்களோ, யார் உங்களுக்கு மெயில் எழுதி தருவாங்களோ அவங்களே வந்து மெயில் அனுப்பவும் வச்சாச்சு. இப்போது இது வந்துட்டு ஜஸ்ட் N8N நம்ம சாட் ஜிபிடி லிங்க் பண்ணது மூலியமாகவே நம்ம இதை அக்கம்ப்ளிஷ் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ இந்த வீடியோக்கு அவ்வளோதான் கண்டென்ட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் வந்துட்டு இன்னும் நிறையா இன்ட்ரெஸ்டிங் டாபிக்ஸ் நம்ம எடுத்துகிட்டு வரலாம். உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பர்டிகுலர் டாப்பிக்கை பற்றி ஒரு டவுட் இருக்குது, இல்லை அதை பற்றி வந்து நாங்கள் கொஞ்சம் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா அதையும் கண்டிப்பாக எங்களுக்கு டிஎம்ஸில் சொல்லுங்கள், இல்லாட்டி யூடியூப் கமெண்ட்ஸில் கூட அதை லீவ் பண்ணுங்கள். நாங்கள் அதை கண்டிப்பாக அட்ரஸ் பண்ண பார்க்குறோம். ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.